பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப தங்கமயிலோட உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்ப தங்கமயிலோட அப்பா, அம்மா வந்ததுக்கப்புறம், நீங்க பண்ணுன எல்லா ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டத்தனத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்க பொண்ணு 12வது தான் படிச்சிருக்கு. ஆனா, அத மறுச்சு எம்.ஏ. அதுலயும் கோல்டு மெடலிஸ்ட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு கதைய கட்டியிருக்கீங்க. என் பையனை விட 2 வயசு உங்க பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கா. அதையும் மறைச்சிருக்கீங்க. இன்னும் வேற என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை மேட்ரு. இது இன்னும் வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? இப்பொழுதைக்கு நம்ம ராஜி, மீனா, அதுக்கப்புறம் இப்ப ராஜி வந்து கதிர்கிட்டயும் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப தங்கமயில உங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாப்ல இல்லையா? ஸோ கண்டிப்பா அந்த குடும்பம், அதாவது தங்கமயிலோட ஃபேமிலியே ஏற்கனவே ஃப்ராடுக்கார ஃபேமிலி. ஸோ கண்டிப்பா தங்கமயில இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு தான் பிளான போடுவாங்க. மேபி போலீஸ் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. போலீஸ் வர வச்சு எங்க பொண்ண வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி தங்கமயில இங்கேயே இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நகை மேட்ரு வரும். ஸோ அந்த நகை மேட்ரில் நாங்கள் 80 பவுன் போட்டோம், அதெல்லாம் போலியாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா இருந்தாலும் தங்கமயில் தான் சரவணனுக்கு ஜோடி அப்படிங்கிறது இந்த சீரியலோட முடிவு. ஸோ கண்டிப்பாக பிரச்சனை பெருசானாலும் அதுக்கப்புறம் எப்படி சால்வ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.